எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை ஒரு சபை வேர்ல்டு டூர் போகணும், சர்ச் வேர்ல்டு டூர். அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா சபைகளையும் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா எல்லா சபைகள்னா எல்லா சபைகள் இல்லை. சில சபைகள் நம்ம சொல்ற மாதிரி நம்ம போயிட்டு வந்தாவே, அங்க போயிட்டு வந்ததுக்கே நம்ம மனம் திரும்பணும். அந்த மாதிரி எல்லா சபைகள்ல ஆண்டவருடைய வசனத்துக்கு மதிப்பு கொடுக்கிற இடத்துக்கு, அதுதான் சபை. அந்த இடங்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. அங்க அவங்களுடைய சாட்சி, அவங்க எவ்வளவு நல்லா ஊழியம் செய்யறாங்க, அவங்க எவ்வளவு நல்லா போராட்டங்களுக்கு மத்தியில் ஆண்டவருக்காக நிக்கிறாங்க, அப்படியெல்லாம் பார்த்துட்டு வர்றது பெரிய என்கரேஜ்மெண்ட் நமக்கு கொடுக்கும் இல்லைங்களா? பெரிய என்கரேஜ்மெண்ட், பெரிய படிப்பினையா இருக்கும் நமக்கு. ஆனா அப்படி நம்ம செய்ய முடியாது, வேர்ல்ட் டூர் போக முடியாது. அது ஆண்டவர் அறிந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இன்னும் வரப்போற 7 வாரத்துக்கு நான் உங்களை 7 ஊருக்கு கூட்டு போறேன். 7 ஊருக்கு கூட்டு போய் 7 சபைகளை காமிக்க போறேன். அது ஒரு அற்புதமான அனுபவமா இருக்க போகுது. ஏன்னா அந்த 7 சபைகளை நம்ம போய் பார்க்கறது நம்மளுடைய முட்டாள்தனமான பார்வையில பில்டிங் எப்படி இருக்குது அதான் நம்ம பாக்குறது. பில்டிங் எப்படி இருக்கு, எத்தனை பேர் வராங்க, என்ன மாதிரி இருக்காங்க ஜனங்க, அதான் நம்ம பாக்குறது. அப்படி இல்லை. நம்ம எந்த மாதிரி அந்த 7 சபைகளை பார்க்க போறோம்னா, அக்கினி ஜுவாலை உள்ள கண்களுடைய அவருடைய கண்களின் மூலமா அந்த சபைகளை பார்க்க போறோம். எப்படி இருக்கும்? அவர் கண்களின் மூலமா அந்த சபைகளை பார்க்கறது ஒரு பெரிய அதிசயம். அவர் என்னன்னா அந்த சபையில பாக்குறாரு, அவருக்கு எது அந்த சபையில பிடிக்குது, எது பிடிக்க மாட்டேங்குதுன்றத நம்ம பார்த்து அதுல இருந்து கத்துக்க போறோம். அதனால ஒரு அதிசயமான ஒரு அனுபவமா இருக்க போது. வேத வசனத்தின் அதிசயம் பாத்தீங்கன்னா, இது 7 சபைகளுக்கு எழுதப்பட்டிருக்குதா நம்ம பார்க்கணும். The genius of the word of God. அது 7 சபைகளுக்கு அங்க எழுதி இருந்தாலும் 7ன்ற நம்பர் வர்றதுனால இன்னமே சரித்திரத்துல வரப்போற எல்லா சபைகளுக்கும் இந்த சத்தியங்கள் பொருந்த போகுது. சரித்திரத்துல வர எல்லா சபைகள்லயும் என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன தீர்வுன்றத அந்த 7 சபைகளுக்கு சொல்றதுல அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். சபைகள் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு துன்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, எதிர்ப்புகள் வருது, அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலாமான்னு பாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையில ஆண்டவர், அந்த சபையின் கர்த்தர் அவங்களுக்கு எப்படி விடுவை கொடுக்க போறார். சில சபைகள் வியாதி பிடிச்சிருக்கு, கள்ள போதகத்துல மாட்டி இருக்கு, அவங்களுக்கு நல்லதா கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல போதகம் சொல்லி கொடுக்கணும். சிலது குணப்படுத்தணும் சில வியாதிகளை. அது எப்படி தீர்வு காமிக்கிறாருன்னா, அந்த சபைகளுக்கு தன்னுடைய வார்த்தையின் மூலமா பேசுறார். அதான் நம்ம பாக்குறோம். ஒரு வார்த்தைகள் மூலமா பேசுறாரு. ஒரு டைம்லெஸ் வேர்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அதாவது எல்லா காலத்துக்கும், எல்லா சபைகளுக்கும், எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தின மாதிரி வார்த்தைகளை அவர் பயன்படுத்த போறார். அதுல ஒரு வார்னிங் உங்களுக்கு நான் கொடுக்கணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. என்னன்னா, காஷன்னுவாங்க, டிஸ்க்ளைமர். அப்படின்னா இது ரொம்ப நமக்கு பொருந்தினதா இருக்க போகுது. இது சொல்லப்போனா நம்மளுக்கு எழுதின மாதிரி சில காரியங்கள் இருக்க போகுது. பர்சனலா உங்ககிட்ட ஆண்டவர் பேசுற மாதிரி இது இருக்க போகுது. அப்படித்தான் அதை நினைச்சே எழுதியிருக்கார். பர்சனலா எனக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி அந்த சத்தியங்கள் இருக்க போகுது. அதை நம்ம படிக்கும் போது அது நம்ம மனசாட்சி நம்மள உறுத்தி நம்மள குற்றங்கள் எடுத்து காமிச்சிச்சுன்னா, அதை நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு தலை குனிந்து நம்ம மனம் திரும்பி மாற பார்க்கணும். ஏன்னா இது சொல்றவர் உயிர்த்தெழப்பட்ட, மகிமைப்படுத்தப்பட்ட, எல்லா அதிகாரங்களும் துரைத்தனங்களும் வல்லமையும் பொருந்திய கிறிஸ்து பேசுறார். அவருடைய வார்னிங்ஸை, எச்சரிக்கை நம்ம அசட்டை பண்ணோம்னா நமக்கு ஐயோ. அதனால அந்த உணர்வோடு யாருடைய வார்த்தைகளை பேசுறோன்றதோடு நினைத்து நம்ம போவோம். அது ரொம்ப நமக்கு பொருந்தின, நம்ம மனசுக்கு பேசின மாதிரி ஆண்டவர் பேச போறாரு. இது அந்த சபைகளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்க போகுது. ஏன்னா அவங்கள யோசிச்சு பாருங்க, அவங்கள எபேசிய சபை எடுத்தோம்னா அவங்கள யாருமே இயேசு பார்க்கல. அவங்க அப்போஸ்தலருங்க உபதேசத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசுவை நம்பி சபையில சேர்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்போஸ்தலர் நிருபம் எழுதினதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க. ஆனா முதல் தடவை அவங்களுடைய ஹீரோ, அவங்களுடைய கதாநாயகன், அவங்களுடைய ஆண்டவர் தானே சொந்தமா ஒரு லெட்டர் அந்த சபைக்கு அனுப்புறாரு. இதுதான் பைபிள்லயே இயேசு டைரக்டா டிக்டேட் பண்ணி எழுதின லெட்டர்ஸ் அந்த சபைகளுக்கு. வேற எதுவுமே காஸ்பல்ஸ் அவங்க படிச்சிருக்கலாம், அப்போஸ்தலர் ஹோலி ஸ்பிரிட் இன்ஸ்பிரேஷனால எழுதினாங்க.
நிருபங்க பரிசுத்தாவினால எழுது. ஆனா இயேசுவே தானா டிக்டேட் பண்ணி அனுப்புன 7 லெட்டர்ஸ் இதான் அவங்களுக்கு வந்திருக்கு. அது ஒரு ஒரு வார்த்தையும் முக்கியம் அவங்களுக்கு இல்லைங்களா? இயேசு டிக்டேட் பண்ணி அவங்களுக்குன்னு அனுப்பிச்சிருக்கிறாருங்க. ஒரு ஒரு வார்த்தையும் அவங்க பார்க்கணும், அவர்கிட்ட இருந்து வந்திருக்கேன். சரி, அந்த உணர்வோடு நம்ம படிப்போம். அதுல 7 தலைப்பு நான் போட்டிருக்கேன். இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு 7 தலைப்பு. 7 எடுக்கிறேன் பாருங்க, ரெவலேஷன் தகுந்த மாதிரி. 7ல என்ன பார்க்க போறோம்னா, முதலாவது இந்த 7 லெட்டர்ஸும் இந்த ஒரு டெம்ப்ளேட்ல தான் வரும், இந்த ஒரு தலைப்புக்குள்ள தான் வரும். முதலாவது ஆத்தர், ஒரு லெட்டர் எழுதணும்னா ஆத்தர் யார் எழுதுறாங்க, அது எந்த ஊருன்னு போடணும் இல்லைங்களா? அட்ரஸ் போடுறதுக்கு முன்னாடி ஊருன்னு போடணும், வீடு நம்பர் போடுறதுக்கு முன்னாடி அந்த ஊர் எந்த ஊரு, அந்த சபை எந்த சபை, அந்த சபையை பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம். அதுல வர கண்டென்ட்ஸ் என்ன, அதுல விஷயம் இருக்குன்னா, முதல்ல அந்த சபையை புகழ போறேன், அவங்களுடைய நிலைமையை வச்சு, அவங்கள இருக்கிற நல்ல காரியங்களை வச்சு அவங்கள புகழ போறாரு, அவங்கள இருக்கிற பிரச்சனையை எடுத்து காமிக்க போறாரு, அதுக்கு ஒரு தீர்வை சொல்ல போறாரு, கடைசியில முடிக்கும் போது பிராமிஸோடு முடிக்க போறாரு. இதுதான் தலைப்பு. இந்த 7 சபை, இந்த 7 லெட்டர்ஸ்க்கும் இந்த தலைப்பு தான் வரப்போகுது. ஒரே மாதிரி தான் லெட்டர் எழுதியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப புரியும். சரி, நம்ம முதலாவது தலைப்புல இருந்து பார்ப்போம். முதலாவது இது வந்து எபேசு சபைக்கு எழுதப்பட்ட 2 யோவான், இது 2 வெளிப்படுத்தின விசேஷம். முதலாவது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஆத்தர் யாருன்றத கண்டுபிடிப்போம். முதலாவது வசனம், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னென்னில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இதை யோவான் தான் டிரான்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிச்சாலும் அவர் எழுதுறாரு. ஆனா இதை டிக்டேட் பண்றவரு இன்னொருத்தர். அவரை பத்தி விவரிக்கிறதுக்கு அவர் எப்படி சொல்றாருன்னா, அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுக்கிறாரு, 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தினவர், 7 குத்து விளக்கு உலாவி கொண்டிருப்பவர். கரெக்டுங்களா? உலாவி கொண்டிருப்பவர். இதை நம்ம முதலாவது அதிகாரத்துல படிச்சோம் இல்லைங்களா? அவருடைய விவரங்கள், அவர் யாருன்றத வித்தியாசமா அவர் டிஸ்கிரைப் பண்றத படிச்சோம். இதுல இருக்கிற ஃபேண்டாஸ்டிக் திங் என்ன தெரியுங்களா? இப்போ ரெவலேஷன்ல தன்னை ஒரு சபைக்கும் அடையாளம் காட்டுறதுக்கு அதுல இருக்கிற 1வது அதிகாரத்துல தன்னை பத்தி விவரிச்சுக்கிட்டே வந்தார் இல்லைங்களா? அந்த விவரங்களை அதுல ஒண்ணு பயன்படுத்தி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாரு. புரியுதுங்களா? ரெவலேஷன்ல அவர் 7 குத்து வழக்கு மத்தியில் நடக்கிறாருன்னு பாக்குறோம். அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி தன்னை அடையாளம் காட்டுறாரு. அதே அதிகாரம் 12வது வசனம் படிங்க. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது இருபுறமும் கற்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பாத்தீங்களா? அவங்களுக்கு வேற இன்ட்ரோடக்ஷன் என்னவா, இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. 18 படிங்க. தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அந்த ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷனும் எடுத்து தன்னை அந்த சபைக்கு அடையாளம் காட்டுறாரு. அதுல ஏன் அப்படி காட்டுறாருன்னா, அந்த எந்த டிஸ்கிரிப்ஷனு அந்த சபையுடைய சூழ்நிலைக்கு பொருந்துதோ, எந்த அந்த விவரம் வந்து அந்த சபையின் சூழ்நிலைக்கு பொருந்துதோ அதை பயன்படுத்தி தான் அவங்களுக்கு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதை நம்ம அந்த லெட்டர் படிக்கும் போது தெரியும் ஏன் அவர் இப்படி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்றத. இப்ப எபேசியர் சபை சூழ்நிலைக்கு பொருந்தின மாதிரி தன்னை, நான் அந்த 7 சபை, அந்த 7 குத்து விளக்கு மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறவர், உலாவி கொண்டிருக்கிறவர். அங்க முதலாவது அதிகாரத்துல பார்த்ததுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. 7 குத்து விளக்கு மத்தியில் நிற்கிறவரை கண்டேன்னு யோவான் சொன்னார் இல்லைங்களா? ஆனா இங்க என்ன பாக்குறோம், உலாவி. ஒரு சின்ன வித்தியாசம். ஒரு உலாவி அங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவர், ஒருத்தரையும் பார்த்துக்கிட்டு ஆராய்ந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்கிறவர் பேசுகிறேன், உலாவி கொண்டிருக்கிறவர் அப்படின்னும் போது ஆதியாகமம் நமக்கு ஞாபகப்படுத்துது. ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்துல உலாவி கொண்டிருந்தார். என்ன பண்ணிட்டு இருந்தார்? உலாவி கொண்டு அந்த ஏவாலும் ஆதாமோடு ஐக்கியம் கொண்டிருந்தார். அவங்கள ஆராய்ந்து, அவங்கள பாதுகாத்து, அவங்கள ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த மாதிரி உலகத்தை உண்டாக்குன தேவன் ஆண்டவர் வந்து இப்போ உலாவுகிற இடம் எது தெரியுமா? இப்போ இருக்கிற ஏதேது எது தெரியுமா? அவருடைய சபைதான். அவர் வேற எங்கேயும் உலாவுறது இல்லை. அந்த திருவிழா கூட்டம், இந்த திருவிழா கூட்டத்துல எல்லாம் உலாவுறது இல்லை. அவருடைய சபையில தான் அவர் உலாவி கொண்டிருக்கிறார்.
அவங்கள ஆராய்ந்து பாக்குறாரு, அவங்கள கவனித்து பாக்குறாரு, அவங்கள ஊடுருவி பாக்குறாரு, அவங்களோட ஐக்கியம் பெற்றுக்கிட்டு இருக்காரு, ஐக்கியத்தை அனுபவிக்கிறாரு, அங்கதான் உலாவி கொண்டிருக்கிறார். இப்போ எழுது 7 சபைகளுக்கு மத்தியில் உலாவுகிறவரு, அதை ஆராய்ந்து பார்க்கிறவரு, அவர் என்னத்தை பார்க்கிறாருன்றத நமக்கு எழுதி காமிக்கிறார். அவர் என்னத்தை பார்க்கிறாருன்றத எழுதி காமிக்கிறாரு. ஏன்னா அவர் தான் சபையின் இன்சார்ஜ், அவர் தான் சபையினுடைய ஓனர், அவர் எழுதுறாரு, அவர் தான் ஆத்தர். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் அதை எழுதுறாரு, அவருடைய எப்படி தன் அடையாளம் காட்டுறாருன்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த சிட்டி. ஏன்னா அதனோட பேக்ரவுண்ட தெரிஞ்சாதான் நமக்கு புரிய முடியும். எபேசு நகரம், எபேசு பட்டணத்துக்கு எழுது எபேசுனா எபிஷியன் ஊரு. நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் ஹிஸ்டரியில. அது ரொம்ப 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 பெரிய நகரம், த கிரேட்டஸ்ட் சிட்டி அந்த டைம்ல. அதுக்கு பேர், இன்னொரு பேர் இருந்தா லூமனேஷியா அப்படின்னுவாங்க. அதாவது லூமன்னா லைட், ஏசியாக்கே ஒளி கொடுக்கிற நகரம். அந்த மாதிரி ஒரு நகரம். அது அநேக விஷயங்களுக்கு, ஒரு ஊருனா பேர் போனது, நிறைய விஷயங்களுக்கு பேர் போனதா இருக்கும். இந்த ஊர் அநேக விஷயங்களுக்கு பேர் போனது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, அந்த ஆசியா மைனர்லயே ஒரு பெரிய ஆர்பர் அந்த ஊர்ல இருந்துச்சு. ஒரு ஊர்ல ஆர்பர் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அங்கதான் எல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் ஆகும், ஜனங்கள்லாம் வந்து போறது. அந்த காலத்துல எல்லாம் பிளேன் எல்லாம் இல்லையே, ரொம்ப கப்பல் தான் வெளி தேசத்துல. ஊரு வந்து போறதெல்லாம் நிறைய அந்த ஊர்ல தான் நடக்கும். நம்ம ஊர் பாம்பே எப்படி ஒரு ட்ரேட் சென்டர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஊர் எபேசு பட்டணம். பல தேச ஜனங்கள்லாம் அங்க வருவாங்க. ஒரு காஸ்மோபாலிட்டன் மெட்ரோபாலிஸ் அந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் ஊர். அது சொல்ல போனா த கேட்வே ஆஃப் ஏசியான்னு கூட பேர். கேட்வே ஆஃப் ஏசியா அப்படின்னா, கேட்வேனா வழி. இன்னுமே நம்ம படிக்க போற ஊருங்கெல்லாம் வருது இல்லையா, பர்கமு, ஸ்மிர்னா, பிலடெல்பியா எல்லாம். அந்த ஊர்கள்லாம் போனோம்னா நம்ம எபேசு ரோட்டு மூலமா தான் போக முடியும். அதுதான் கேட்வே. ஆசியா மைனருக்கே, ஆசியாக்கே கேட்வே எபேசு மூலமா தான் போக முடியும். அவ்வளவு ஃபேமஸ் ஊருங்க அது. இப்போ நடக்கிற ஒலிம்பிக்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா? ஒலிம்பிக்ஸ் அந்த டைம்ல எஃபிஷியன் கேம்ஸ், இப்போ ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு பார்க்கலாம். அவங்களுக்கு எல்லாம் எஃபிஷியன் கேம்ஸ் அந்த ஊர்ல நடக்கும். ஒலிம்பிக் கேம்ஸே வந்ததுக்கு அவங்கதான் காரணம். எஃபிஷியன் கேம்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அவங்க பெரிய தியேட்டர், பெரிய ஸ்டேடியம், ரொம்ப கிராண்டா இருக்கு. எஃபிஷியன் தியேட்டர் ரொம்ப பெருசு. அது இப்பெல்லாம் எல்லாம் வாடி இடிஞ்சு உடைஞ்சு எல்லாம் மண்ணா இருக்கிறது. ஆனா அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அது ரோமுக்கு சேர்ந்த ஒரு பிராந்தியம். இப்படி ஒரு ஃபேமஸா இருக்கிற ஊர் இதுல இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஆவிக்குரிய விதத்துல ஒரு பெரிய இருள். டூமனேசியா உலக ஏசியாக்கே ஒளி என்னும் போது, ஆனா ஆவிக்குரிய விதத்துல பார்த்தோம்னா பயங்கர இருள் நிறைந்த ஒரு இடம். ஏன் அப்படின்னா, அந்த ஊர்லயே பெரிய கோயில் டயானா அப்படின்ற ஒரு கடவுள். டயானா, அர்டிமியஸ் இன்னொரு பேர் அந்த டயானாக்கு. அந்த ஒரு விக்கிரத்துக்கு ஒரு கோயிலை கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கோயில் ரொம்ப பெருசுங்க. நம்மளால அந்த மாதிரி கோயில்லாம் நம்ம பார்த்து கூட இருக்க மாட்டோம். 425 அடி ஹைட்டுங்க. அது ஊர் நம்ம லிங்கராஜபுர ஸ்கொயர் ஃபீட்டை விட பெருசு. 100கணக்கான பில்லர்ஸ் எல்லாம் போட்டு கட்டியிருப்பாங்க அந்த ஊர். பயங்கரமான ஒரு பெரிய நகரம் மாதிரி அந்த கோயில். அவ்வளவு பெரிய கோயில் அது. அது அது கட்டினது பெர்ஷியன் மார்பிள்ல இருந்து கட்டினாங்க. பெர்ஷியால இருந்து மார்பிளை தர வைத்து நிறைய ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், அந்த கோயிலை கட்டணுன்றதுக்காக தங்களுடைய தங்கம், முத்து, மாணிக்கத்தை எல்லாத்தையும் தாரத்துக்கு கொடுத்து அந்த கோயில எல்லாத்தையும் எம்பேட் பண்ணி வச்சிருப்பாங்களாம். அது மாதிரி ஒரு மகா பெரிய இடம் இந்த கோயில். அது ஒரு பெரிய மியூசியம் பீஸ். உங்களுக்கு நீங்க 7 wonders கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஒரு 7 wonders, உலகத்தின் 7 அதிசயங்கள்னு வாங்க. அந்த டைம்ல ஹிஸ்டரி ஏன்ஷியன்ட் 7 wonders ஆஃப் த வேர்ல்டு கேள்விப்பட்டீங்கன்னா, டயானாவுடைய எபேசி பட்டணத்துல இருக்கிற கோயில் தான் ஒரு பெரிய ஒண்டர் அந்த காலத்துல. 7 wonders ஆஃப் த வேர்ல்டு. இப்ப எப்படி இருக்கும் அந்த கோயில்? எங்கதான் இருந்துச்சு? இந்த ஊர்ல தான் இருந்துச்சு. இந்த கோயிலுடைய பெரிய அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி, கொலை பண்ணி, ஏதாவது அநியாயம் பண்ணிட்டு அந்த கோயில்ல போய் பூந்துட்டீங்கன்னா உங்களை யாருமே அரெஸ்ட் பண்ண முடியாது. கோயில்ல இருக்கிறார் அவர் அரெஸ்ட் பண்ணவே முடியாது.
அப்ப அந்த கோயிலுக்குள்ள எந்த மாதிரி கூட்டங்கள் இருக்கும் யோசிச்சு பாருங்க. யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அங்க பேங்க்ஸ் எல்லாம் இருக்கும். பேங்க்குங்கெல்லாம் பெரிய லாக்கர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களாம். பேங்க் எல்லாம் இருக்கும். எவ்வளவு பெரிய பெரிய நகரம் மாதிரி, கோயிலே நகரம் மாதிரி. அங்க பெரிய பணக்காரங்க எல்லாம் அவங்களுடைய புதையல் பணம் எல்லாத்தையும் உள்ள லாக்கர்ஸ் மாதிரி அங்க வச்சிருப்பாங்க. பயங்கரமான இடம். அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பெரிய பிசினஸ் நடக்கும். பெரிய பிசினஸ் டீலிங் எல்லாம் நடக்கும். அந்த சின்ன சின்ன கடவுள், சின்ன சின்ன முத்திர மாலைகள், அந்த ரோசரி, அந்த ஜபம் பண்றது, விக்கிரம், குட்டி குட்டி விக்கிரங்கெல்லாம் விக்கிறது வந்து ஒரு பெரிய பிசினஸ்ங்க. அந்த பரிசுத்த தண்ணி விற்குவாங்களாம். அங்க இருக்கிற அந்த டயானான்ற ஒரு தேவதை, அந்த தேவதைக்கு இன்னொரு பேர் வந்து கடவுளுக்கு தாய், த மதர் ஆஃப் காட். அந்த அம்மாவுக்கு பேர். அந்த அம்மாவை வந்து தேர் வச்சு ரோடெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அந்த அம்மாவை பார்க்கணும்னு ஊரா வருவாங்க. பில்கிரிமேஜ் எல்லாம் வருவாங்க. அப்படின்றதெல்லாம் அங்க பாக்குறோம் நம்ம. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி உங்களுக்கு இருக்குங்களா? எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி. கேள்விப்பட்டது உண்மைதான். ரோம் பிராந்தியம், ரோமன் கத்தோலிக் தங்களுடைய மத பழக்கங்களை எங்க பைபிள்ல இருந்தெல்லாம் எங்கேயும் கத்துக்கல, இந்த ஊர்கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்குச்சு. டயானான்ற அந்த விக்ரம், அந்த பெண்ணு தாய் அசிங்கமான உருவம், எல்லாருக்கும் பால் கொடுக்கற மாதிரி ஒரு உருவம். அந்த உருவத்தை கொஞ்சம் அழகுபடுத்தி ஒரு குழந்தைய அந்த உருவத்தை கொடுத்துட்டு டயானான்றதுக்கு மேரியன்னு மாத்தி மாதான்னு மாத்தி ஒரு குழந்தைய கையில கொடுத்துட்டாங்க. அந்த பழக்கத்தை எல்லாம் காப்பி பண்ணி ரோமன் கத்தோலிக் சபைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த தேரு, அந்த பிளாக் எல்லாமே இங்க இருந்து தான் வந்துச்சு. புரியுதுங்களா? அதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதுக்கும் பைபிளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதெல்லாம் இந்த எபேசு பட்டணத்துல வந்துச்சு. இது ஒரு அதிசயமா நம்ம பாக்குறோம். சரி, அங்க நிறைய ஆசாரியருங்க, ஆயிரக்கணக்கான ஆசாரியர் இருப்பாங்க. பிரீஸ்டஸ், தமிழ்ல என்ன சொல்றது? பிரீஸ்டஸ், பூஜாரி அம்மாவா? சரி, பூஜாரி வா. சரி, பிரீஸ்டஸ் அவங்க எல்லாம் அந்த டெம்பிளுடைய தாசிங்கன்னா அந்த கடவுள்கிட்ட நீங்க ஐக்கியம் கொள்ளணும்னா அவங்க கிட்ட உறவு வச்சுக்கிட்டா தான் அந்த கடவுள்கிட்ட நீங்க ஐக்கியம் கொள்ள முடியும். அவங்க கிட்ட உறவு வச்சுக்கிட்டு அந்த கடவுள்கிட்ட ஐக்கியம் கொள்ற மாதிரி ஆயிரக்கணக்கான தாசிங்க. கற்பனை பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு, என்ன சொல்றது, ஒரு காட்டு கூச்சலான இடமா அந்த இடம் இருக்கும். இவ்வளவு பெரிய இடம். எல்லா விதமான பிசினஸ் அங்க நடக்கும், எல்லாம் விற்குவாங்க, எல்லா விதமான தாசிங்க அங்க இருப்பாங்க, திருடருங்க, கொலகாரங்க, ஒரு பயங்கர ட்ரம் சத்தம், அந்த சத்தம், மியூசிக், ஒரு பயங்கரமான இடம். டயானாவுடைய கோயில் எல்லாம் சத்தம், பயங்கரமான துன்மார்க்கமான ஒரு இடம். அவங்க சில பேர் சொல்லுவாங்க, ஹிஸ்டரியில எழுதி வச்சிருக்காங்க, அந்த கோயில்ல போய் பார்த்துட்டு வர்றதும் ஒண்ணு, பெரிய ஒரு 100 நாய்ங்க ஒன்னா சண்டை போட்டா எப்படி இருக்கும் அதை பாக்குறதும் ஒண்ணு அப்படின்னுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருள் நிறைந்த துன்மார்க்கம் நிறைந்த ஒரு ஊர் தான் என்ன, எபேசு ஊர். அந்த இருள் நிறைந்த இடத்துல ஒரு மூலையில நடுவுல சின்ன ஒரு ஒளி பிரகாசிக்கிற ஒரு சபை ஆண்டவர் ஏற்படுத்தினார், ஒரு சர்ச் ஆஃப் எபிஷியன்ஸ். அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி இடத்துல சபை யாருனால இங்க கட்ட முடியும்? The great apostle Paul, அவர்தான் நுழைஞ்சு அந்த சாத்தானுடைய கோட்டைக்குள்ளேயே நுழைஞ்சு அங்க ஒரு இயேசுக்காக, இயேசுடைய வல்லமைக்காக ஒரு கொடி நாட்டிட்டு வர்றதுன்னா அந்த மனுஷனால தான் முடியும். அவருதான் அங்க சபையை ஏற்படுத்தினார். அவருதான் எவ்வளவு கஷ்டப்பட்டார் தெரியுங்களா? அவர் பிச்சு தின்னு இருக்கும் சாத்தான் அங்க சபையை ஏற்படுத்துறதுக்கு. அப்படிதான் பிச்சு தின்னுச்சு. அவர்தான் அங்க ஏற்படுத்தினார். வேத சபை, சத்தியத்தை போதிக்கிற, ஒளி பிரகாசிக்கிற ஒரு சபை. அந்த மாதிரி மந்திரம், தந்திரம், மூட நம்பிக்கை நிறைந்த இடத்துல ஏற்படணும்னா சாதாரணம் இல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுங்களா? உதாரணத்துக்கு நம்ம படிப்போம், அங்க எங்க போட்டிருக்கு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்ப்போம், 19வது அதிகாரம். அது எப்படி ஏற்பட்டுச்சு நாங்க போட்டிருக்கு பாருங்களா. வல்லமையா அந்த சபை ஏற்பட்டுச்சு. 19:8. ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான். நீங்க படிக்கலாம் வீட்டுல போய் 19வது அதிகாரம். அந்த சபை ஏற்பட்ட விதம் அங்க போட்டு எப்படி ஏற்பட்டுச்சு. 3 ஜெப ஆலயத்துக்கு போறாரு பவுல். அங்க போய் 3 மாதம் அளவும் போதிக்கிறார் தேவ வசனம். அங்க போய் மந்திரமா பண்ணாரு போட்டுக்குது பாருங்களேன்.
போதிச்சார். தேவ வசனத்தை போதித்தார். போதித்து அதோட பாதிப்பு வல்லமையா ஏற்பட்டுச்சு. 20வது வசனம் படிங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவைகள் முடித்த பின்பு பவுல் மக்கெதோனியா, அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமபுரி 18-20 படிங்க. அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டது அவன் சம்மதியாமல். சரி, நான் ஒரு வசனத்தை இத நோட் பண்ணியிருக்கேன். சரி, இங்க பாத்தீங்கன்னா வல்லமையான ஒரு, அந்த வசனத்துல எங்க வருதுன்னு பார்க்கலாம். வல்லமையான ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க அந்த மாதிரி மூட நம்பிக்கையா இருந்த ஜனங்க வந்து எல்லாம் தங்களுடைய புக்ஸ், மந்திரம் எப்படி பண்றது, பில்லிசூனியம் எப்படி பண்றது, ஹிப்னாட்டிசம் எப்படி பண்றது, ஜனங்களை அப்படியே மயக்கம் அடிச்சு கீழே உணர்கிறது எப்படி பண்றது, அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. புக்கெல்லாம் படிச்சுதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஜனங்க சத்தியத்தை கேட்டு, தேவ வசனத்தை பவுல் மூலமா கேட்டு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? எங்க அந்த வசனம் கொஞ்சம் 19 படிங்களா? 19 மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து சுட்டெரித்தாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா? எப்படி மந்திரம் பண்றது, எப்படி தந்திரம் பண்றது, எப்படி மயக்கிறது, அதுதான் புக்ஸ். மாய வித்த பில்லி சூனியமோ மந்திரமோ தந்திரமோ பயங்கரமான மூட நம்பிக்கை நிறைந்த இடம். அது ஒரு வீட்லயும் அந்த புக்கை வச்சு படிப்பான் எப்படி பண்றது. அவங்க எல்லாம் சத்தியத்தை கேட்டு, இயேசுவை பத்தி கேட்டு, வேதம் நமக்கு இருக்கும் போது இதெல்லாம் நமக்கு எதுக்கு என்றதை அறிந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நெருப்புல போட்டு கொடுத்து அவ்வளவு அளவுக்கு பவுலுடைய ஊழியம் அங்க பெருகிச்சு. இப்படித்தான் அந்த சபை ஆரம்பிச்சிச்சு. சும்மா இருப்பாங்களா அந்த ஊர்ல இருந்தவங்க? அவங்க பிசினஸ் எல்லாம் பாதிக்கப்படாது. நம்ம ஊர்ல இஎல்எஸ் சிஎல்எஸ் எல்லாம் பேர் இருக்குது. அங்க போய் பாத்தீங்கன்னா முக்காவாசி புக்கு இந்த மாதிரி புக்கு தான். எப்படி மந்திரம் பண்றது, எப்படி தந்திரம் பண்றது, இந்த மாதிரி தான். ஒரு நாள் உண்மையான வேத போதகம் நம்ம ஊருக்கு வரும்போது இந்த மாதிரி தான் அந்த புக்ஸ் எல்லாம் எரிக்கணும். ஒரு வேலை படிங்களா, 23 படிங்க. என்ன பண்ணாங்கன்னு பாருங்களா. அவங்க அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. எப்படி என்றால், தெமெதிரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவிலை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷங்களே. சரி, நீங்க போய் வீட்டுல படிச்சுக்கலாம், நேரம் ஆயிரும். இவன் என்ன பண்றான், வந்துட்டு இங்க பாருங்க, இந்த பவுல் வந்து பைபிள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எல்லாரையும் கெடுத்து வச்சுட்டுக்கிறாரு. இப்ப யாருமே நம்ம பிசினஸ் கிட்ட வர மாட்டேன்றாங்க. எல்லாருமே இந்த பைபிள் மாதிரி இயேசு கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம இவங்க இப்படியே விட்டா ஆகாதுன்னு சொல்லி ஊரையே கிளப்பி பெரிய ரகலை பண்ணிட்டாங்க. பவுலை பிடிச்சி சுக்குநூறா பிச்சு சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. எங்க பவுல் ஊரே அவருக்கு விரோதமா திரளா வந்துச்சு. ஆனா அந்த இடத்துல இருந்து அவர் தப்பிச்சுட்டாரு. அந்த மாதிரி ஒரு மந்திரம் தந்திரம் மூட நம்பிக்கை நிறைந்த இடத்துல தான் இந்த சபை ஏற்பட்டுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டார் பவுல் இந்த சபையை ஏற்படுத்துறது. தன் உயிரே கொடுத்து அந்த சபையை ஏற்படுத்திட்டு அங்க வந்து அவரு அதை கொஞ்சம் வளர்த்து 3 வருஷ காலம் அது ஊழியம் செஞ்சார். 3 வருஷம் செஞ்சுட்டு 20வது அதிகாரம் 31 அவர் என்ன சொல்லிட்டு போறாரு பாருங்களேன். ஆனபடியா நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னியாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. பவுல் சொல்றாரு, உங்களை நான் வளர்த்த 3 வருஷ காலம் கர்த்தருடைய வசனத்தை சொல்லி இரவும் பகலும் கண்ணீரோடு உங்க வீடுதோறும் வந்து உங்களை பார்த்து நான் வளர்த்த ஆண்டவருக்குள்ள வளர்த்துட்டு இந்த கைகளே
என்னுடைய தேவைகளை பார்த்துக்கிச்சு. உங்க காசை வாங்கி நான் பணக்காரானோ, உங்க காசை வாங்கி இது பண்ணணும்ன்றதுக்காக இல்ல, நான் என்னுடைய பணத்திலேயே நான் ஊழியம் செய்து உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதனால 3 வருஷ காலம் நான் செய்த ஊழியத்தை நீங்க மறந்துடாதீங்க. 25 வசனத்துல அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். நான் போன பிறகு ஓநாய்கள் வரோன்னு எந்த வசனத்தை போட்டு 29. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நான் கண்ணும் கருத்துமா இயேசுடைய சபையை கட்டியிருக்கேன், சத்தியத்தை வளர்த்து கட்டி இருக்கிறவங்கள நான் போறேன். இனிமே முகத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆனா நான் போன பிறகு உங்கள சில ஓநாய்கள் வரும். நான் காலைல படிச்சோமா, உங்கள ஒரு ஓநாய்கள் வரும், வலிய தப்படும். உங்களையே சில பேர் எழும்பி தப்பானதை போதிச்சு அவங்க பக்கம் இழுத்துக்கிறதுக்கு உங்களை பார்ப்பாங்க. அவங்க பின்னாடி வர்றதுக்கு, சத்தியத்தின் பின்னாடி போறதுக்கு இல்ல, அவங்க பின்னாடி வர்றதுக்கு உங்களை இழுத்துக்க பார்ப்பாங்க. ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போனார். போகும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, அக்கில்லா பிரிசில்லாவ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களை அந்த சபையை பார்த்துக்கணும்னு அங்க விட்டார். அவங்களுக்கு அப்புறம் பழைய ஏற்பாடு பெரிய போதகர் அப்போலோ அவரு அங்க போதனம் பண்ணார். பர்னபாஸ் அந்த சபைக்கு போதனம் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பவுல் பார்த்தா என்ன தெரியுங்களா, அந்த சபையில ஒரு கள்ள போதகர்கள் டீச் பண்ணிட்டு இருக்கிறார். பவுல் என்ன பண்ணாரு, உடனே அவங்களை வெளியே அனுப்பிச்சு அங்க திமோத்திய வச்சார். அங்க திமோத்தி ஊழியம் செய்யும் போதுதான் 1 திமோத்தி 2 திமோத்தி எழுதி கொடுத்தார். திமோத்தி அந்த டைம்ல எங்க இருந்தாரு தெரியுமா, எபேசு சபை போதகரா இருந்தார். அதனால பாக்குறோம், இந்த சபை சாதாரணப்பட்டது இல்லை. ஏன்னா பயங்கரமான ஒரு நகரத்துல இந்த மாதிரி ஒரு சபை ஏற்பட்டிருக்கு. கடவுள் இறக்கமா பெரிய வல்லமையான ஊழியக்காரங்க இந்த சபை கொடுத்திருக்காங்க. ஏன் நம்மளுடைய அருமையான யோவான்னு அவர் நாடு கடத்துறதுக்கு முன்னாடி இந்த சபை பாஸ்டரா தான் இருந்தார். இங்க இருந்துதான் போனார். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு சபை. இன்னொன்னு, இந்த சபை ரொம்ப வல்லமையான சபை மாத்திரம் இல்ல, மத்த இனிமே ரெவலேஷன்ல 2-3 அதிகாரம் வரப்போகுது இல்லையா, அந்த சபைகளுக்கெல்லாம் தாய் சபை இந்த சபை தான். இந்த சபையினுடைய ஊழியம் தான் பெருகி போய் அங்க எல்லாம் பெருகுமுல ஸ்மிருனால எல்லாம் போய் அவங்க சபைகளை ஏற்படுத்தணும். அந்த மாதிரி கட்டின ஒரு சபை. எவ்வளவு அருமையான சபை பாருங்களேன். இந்த சபை தான் பெரிய சபை. சரி, இந்த சபை ஏற்படுத்தினதை பாக்குறோம். இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்பதாக பவுல் எபேசு சபைக்குன்னு ஒரு லெட்டர் எழுதினார். நம்ம பைபிள்ல இருக்கீங்களா, இந்த லெட்டர் டு தி எபிஷியன்ஸ் எழுதினாரு. 40 வருஷம் ஆன பிறகு அந்த ஆண்டவரே ஒரு லெட்டரை இன்னைக்கு அமைச்சுக்கிட்டு இருக்கிறார். அதைத்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அந்த லெட்டர்ல இருக்கிற கண்டென்ட்ஸை பார்ப்போம். இப்போ யார் எழுதுறதுன்னு பார்த்தோம், அந்த நகரத்தை பத்தி விவரங்களை பார்த்தோம், அது எந்த சபைன்றதை பார்த்தோம், அது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தோம், அது யார் ஏற்படுத்தினாங்கன்னு. இப்போ அந்த சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ கொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். ரொம்ப இங்கிலீஷ்ல அப்படித்தான் ஸ்டார்ட் ஆகுது. ஐ நோ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு நான் ஒண்ணு சொன்னா முட்டாள்தனமா இருக்கும். அறிந்திருக்கிறது நான் தப்பா கூட இருக்கு இல்லைங்களா. ஆண்டவர் அறிந்திருக்கிறேன்னு சொன்னாருன்னா அது கக்கினி ஜுவாலையுள்ள கண்களை வச்சு பார்க்கிறவர் அறிந்திருக்கிறேன்னு சொன்னாருன்னா அவர் ஒரு ஆங்கிள்லயும் போட்டோ எடுத்திருப்பாரு. ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு கிரியையும் பார்த்து வீடியோ டேப் பண்ணி வச்சிருப்பாரு. அவரு எடை போட்டது தப்பாவே இருக்கவே முடியாது இல்லைங்களா. ஒரு கிளாஸ் தண்ணிய கொடுத்தாலும் அது கரெக்டா எடை போடுவேன். என் சபைக்கு என்னுடைய நாமத்துக்காக ஒரு கிளாஸ் தண்ணிய கொடுத்தாலும் அது கரெக்டா எடை போடுறாண்டு. நான் அறிந்திருக்கிறேன். என்ன அறிந்திருக்கிறேன்? உன் கிரியை முதல்ல என்ன பிரயாசத்தையும் இல்ல, உன் கிரியை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைனா என்ன? உன்னுடைய வேலை,
நீ செஞ்ச வேலையை அறிந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் பிரயாசம்னா என்ன? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? டாயில் போட்டிருக்கா? லேபர்னா என்ன தெரியுங்களா? லேபர்னா வேர்த்து கொட்டி டயர்ட் ஆயிர வரைக்கும் வேலை செய்யறதுதான் லேபர். ரொம்ப டயர்ட் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் போற அளவுக்கு வேலை செய்யறதுதான் லேபர். பிரயாசம் எவ்வளவு நீ பிரயாசப்படுற நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்ற. ரொம்ப நம்ம டயர்ட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி லேபர் நம்ம மைண்ட்ல இருக்கிற எனர்ஜி, உடம்புல இருக்கிற எனர்ஜி எல்லாம் உறிஞ்சிடும். அந்த மாதிரி லேபரை பண்றாங்க அவங்க. அதான் அவர் சொல்றாரு, அதற்கு சபையின் கர்த்தர் உயிர்த்தெழுந்த தேவன் அவங்க மெச்சித்துக் கொள்றார். தீவிரமான பிரயாசம் எனக்காக பண்றீங்களே. உங்க கிரியைகள் மாத்திரம் இல்ல, நீங்க சில காரியங்கள் செய்யறது மாத்திரம் இல்ல, நீங்க என்ன கூட செய்றீங்க, யூ டாயில், யூ லேபர். எனக்காக ரொம்ப முயற்சி செய்யறவங்க. அவங்க எல்லாம் உழைப்பாளி. அதான் பார்க்க ரொம்ப உழைப்பாளி. நீங்க எனக்காக உழைப்புல பிஸியா இருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன். அவங்க ஒரு சோம்பேறிகளா இருந்த கிறிஸ்தவங்க. அவங்க வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக சபைக்கு வர மாதிரி கிறிஸ்தவங்க. இயேசுக்காக உழைக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. உழைக்கிறவங்க. சில பேர் ஆவிக்குரிய ஜீவத்துல வளர்ந்தவங்க நம்ம இப்படிதாங்க வரணும். இயேசுக்காக நம்ம கிரியைகளோட நிக்க கூடாது. இயேசுக்காக நம்ம டயர்ட் ஆகிற வரைக்கும், நம்ம எனர்ஜி எல்லாம் போற வரைக்கும் உழைக்கிறவர்கள். சில பேரை பத்தி நம்ம என்ன சொல்லுவார் ஆண்டவர் பார்த்தா, சில பேர் அது ஒருவேளை சொல்லுவார் இந்த மாதிரி அவங்கள பத்தி, அவங்க எந்த கிரியை பத்தி நம்ம யோசிக்கணும், நம்மளுடைய எந்த கிரியை பத்தி ஆண்டவர் மெச்சுக்குவாரு. ஒருவேளை நமக்கு இப்படி சொல்லலாம் சில பேரை பார்த்து, உன்னுடைய சோம்பேறித்தனத்தை நான் அறிந்திருக்கிறேன், நீ ஒரு முயற்சியும் செய்யாததை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படி சொல்லுவார். நீ சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு வாழுகிறதை அறிந்திருக்கிறேன். நீ செய்யற ஏதோ கொஞ்ச காரியம் நீ செய்யற, அதை பத்தியே உனக்கு ரொம்ப பெருமை இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். நீ முயற்சி செய்யாம தப்பிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். நம்ம ஆண்டவர் நம்மளை இப்படி பார்த்து சொன்னாருன்னா, நீ உன்னுடைய நேரத்தை எல்லாம் டிவிலையும் உலக பிரகாரத்திலையும் சிற்றின்பத்திலையும் ஒரு பிரயாசம் பண்ணாம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன். இப்படிதான் நம்மளை பார்த்து ஒரு வேலை சொல்லலாம். அதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா இவங்க அப்படி இல்லை. பிரயாசப்படுறது, கிரியை மாத்திரம் இல்ல, பிரயாசம், எனர்ஜி, முழு எனர்ஜியை கொடுத்து பிரயாசம். ஐயோ நான் வளரணுமே, என் குடும்பம் வளரணுமே, என் சபை வளரணுமே, ஆத்மாங்கெல்லாம் நரகத்துக்கு போகுதே, நான் எப்படி சும்மா இருக்கலாம், இயேசுடைய நாமத்துக்கு மதிப்பிலேயே, சத்தியம் மக்களுக்கு தெரியலையே, உழைத்து ஜபம் பண்ணி, ஜபத்துல உழைப்பு, வேதத்துல உழைப்பு, இப்ப பார் பாரத்தோடு உழைக்கிறாங்க. உன் கிரியையும் பிரயாசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அதை பார்த்து மெச்சித்துக்கிறார். அந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவம் இந்த காலத்துல பாக்குறது ரொம்ப ரேர் இல்லைங்களா? இப்படியா இருக்க கிறிஸ்தவம் அந்த காலத்துல ஒரு லக்ஸரியஸ் சுகபோக கிறிஸ்தவம். உழைப்புன்றதே கிடையாது. இல்ல போய் சபைக்கு வர்றதே பெரிய பாரம் அவங்களுக்கு. அவங்க எங்க உழைக்க போறாங்க? சபைக்கு வர்றதே பெரிய கஷ்டம். இன்னும் இயேசுக்காக, அவர் ராஜ்யத்துக்காக உழைக்கிறதா இருக்குது பாருங்களேன். அந்த சபையில உழைக்கிறவங்க இயேசுக்காக டயர்ட் ஆகிற வரைக்கும், மைண்ட் எல்லாம் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் உழைச்சிருக்கிறாங்க. உழைப்பு இயேசுக்காக என்ன பாக்குறோம் பாருங்களேன். அப்புறம் நீ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், அப்புறம் பொறுமையை அறிந்திருக்கிறேன். ஐ நோ யுவர் பெர்சிவரன்ஸ். பொறுமைன்னா விடாமுயற்சி. உனக்கு நீ சில பேர் பிரயாசம் பண்ணுவாங்க, ஒரு வாட்டி பயங்கரமா பிரயாசம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது தடை வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, ப்ராப்ளம் வந்துச்சு, சோதனை வந்துச்சுன்னா பொதக்குன்னு விழுந்துருவாங்க. எனக்கே அவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் என்ன பிரயாசம் பண்றது? இவங்க விடாமுயற்சியான பிரயாசம். என்ன தடை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் வருஷ கணக்குல பிரயாசத்தை பட்டிருக்காங்க. அதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர். அறிந்திருக்கிறேன் பிரயாசத்தை, நான் அறிந்திருக்கிறேன். வருஷ கணக்குல கன்சிஸ்டன்டா ஒரு அஞ்சா உள்ளத்தோடு உபத்திரம், கஷ்டம், வியாகுலம், இழைப்பு வரும்போது அதை எல்லாத்தையும் தங்க கிருபையில வளர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க வளர்ந்து இருக்கிறாங்க, பிரயாசப்பட்டிருக்காங்க. அவங்க வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் they've turned all their problems, all their hardships into an opportunity to grow in grace. அப்படிப்பட்ட ஜனங்க. உங்களுடைய விடாமுயற்சியை நான் அறிந்திருக்கிறேன்.
எதிர்ப்பு வந்தாலும் நிராகரிப்பு வந்தாலும் விடாமுயற்சியா நீங்க போறீங்க. அடுத்தது அவங்களுடைய குணாதிசயம் மெச்சித்துக்கிறாரு பாருங்களேன். இதெல்லாம் நான் ஆண்டவர் என்னத்தை மெச்சிக்கிறாரு பாருங்களேன். இதுதான் ஆண்டவர் பாக்குறாரு. எங்க இருக்கு இதெல்லாம்? உன்னுடைய கிரியை, உன்னுடைய பிரயாசம் எவ்வளவு டயர்ட் அவரை எனக்காக நான் பாக்குறேன். அப்புறம் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது. பொல்லாதவர்களை சகிக்க கூடாம இருக்கிறது. இது பாருங்களேன், பெரிய அதிசயமானது ஒன்று. நம்ம ஊர்ல பொல்லாதவர்களோ யாருமே எல்லாரையும் சகிச்சுக்கிற ஒரு உலகம் தான், கலாச்சாரம் தான். ஆனா இவங்க நான் திருந்த மாட்டேன், நான் பொல்லாதவனா தான் வாழுவேன், நான் எனக்கு மனம் திரும்புதலே வராதுன்னா அவங்கள சகிச்சுக்க மாட்டாங்க இவங்க. ஒருவேளை சபை சீர்திருத்தத்துல அவங்க ஈடுபட்டிருக்கலாம், ஒருவேளை யாராவது மெம்பர்ஸ்ல அவங்க திருந்தாம மனம் திரும்பாம இருந்தா சபையில இருந்து அவங்க சபை நீக்கம் செஞ்சிருக்கு. பொல்லாதவர்களை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சகிக்க மாட்டாங்க. ஆண்டவர் அதை மெச்சித்துக்கிறாங்க. பொல்லாதவர்கள்லாம் யாரு தெரியுமா? திருந்தாதவங்க, மாறாதவங்க, நான் இப்படித்தான் இருக்கணும்ன்றவங்க, பாவத்தையே தொடர்ந்து செய்யணும்னு விரும்புறவங்க. நான் அவங்களை என்ன செய்யறேன், அவங்க சகிச்சுக்கல. விசேஷமா எந்த விதமான பொல்லாதவர்கள் அப்படின்னு சொல்ற, எந்த விதமான பொல்லாதவர்கள் படிங்களை தொடர்ந்து. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை துயரென்று கண்டறிந்ததையும். எந்த விதமான பொல்லாதவர்கள்னா, இந்த உலகத்திலேயே பெரிய பொல்லாதவர்கள் யார் தெரியுமா? பொல்லாதவர்கள்னா படுபாவிங்க யார் தெரியுமா? பயங்கரமான தண்டனை வாங்க போறவங்க யார் தெரியுமா? கள்ள போதகர்கள். ஏன்னா மனித குலத்தை ரட்சிக்கிற ஒரே சுத்த மதம் இயேசுவின் மதம். ஒரு சுத்த மதம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், பாடுபடுற மனித குலத்தை ரட்சிக்கிற ஒரே வழி அந்த மதம் தாங்க. இந்த உலகத்துல எதுவுமே ரட்சிக்க போறதில்ல. அந்த மதத்தை, அந்த சுத்த மதத்தை, சபையை போய் அந்த இதை பயன்படுத்தி போய் பணம் சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆளாகணும், நான் கள்ள போதகத்தை பணத்துக்காக நான் சொல்லி கொடுக்கணும்னு ஒரு நெஞ்செழுத்து இருந்துச்சுன்னா இந்த உலகத்திலேயே பெரிய பொல்லாதவன் அந்த மாதிரி ஒரு மனுஷன். கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படியா பாக்குறோம் நம்ம. இந்த உலகத்திலேயே பொல்லாதவங்க அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன். இயேசு அதை பாட்டு அப்ரிஷியேட் பண்றாரு. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை என்ன சொல்லிக்கிறாங்களா? அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறார்கள். சில பேர் வந்திருக்கிறாங்க அங்க எபேசு சபைக்கு வந்துட்டு, தேவன் என்னோடு பேசினார், எனக்கு ஒரு கனவு வந்தது, ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார், ஆண்டவர் இதை அறிவிக்கிறார், ஆண்டவர் அதை செய்ய போகிறார். நம்ம ஊர்ல சொன்னாங்கன்னா நம்ம உடனே எடுத்து அவர் டிவில போட்டுருவோம் இல்லைங்களா? எபேசு பட்டணம் அப்படி செய்யாது. ஏன்னா அவங்க சத்தியம் ஒழுங்கா சொல்லி கொடுத்து பவுண்டேஷன் நல்லா போட்டு பவுல் வளர்த்திருக்கிறாரு. அவங்க போகும்போது சொல்லிட்டு போனாரு, ஓநாய்கள் நாம் போன பிறகு வரோம், ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. நல்ல பவுண்டேஷன்ல வளர்ந்தவங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க, சோதித்து அறிறாங்க. சோதித்து நம்ம பண்றோமா? அப்போஸ்தலர் அல்லாதவர்களை சோதித்து அறிறாங்க. எபேசுக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாரும் வந்து சில பேர் நான் அப்போஸ்தலருங்க, நான் பெரிய போதகருங்க, நான் இதை சொல்லி இருக்காரு ஆண்டவர் என்ன உடனே அவங்க உடனே எல்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி ரெண்டு காரியத்தை வச்சு சோதிச்சு பார்க்கணும். எப்படி சோதிக்கணும்? ஒரு டீச்சர் எப்படிங்க சோதிக்கிறது? முதலாவது அவர் டீச்சிங் இது சொல்லி கொடுத்திருக்கிறார். இதுக்கு பைபிள்ல போட்டிருக்கா, பைபிளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா, அது சோதித்து அறியணும். அது பொறுப்பு நமக்கு இருக்கிறது, சோதித்து அறியணும். அடுத்ததாக என்ன பார்க்கணும்னா அவங்க வாழ்க்கையை பார்க்கணும். ரெண்டு தான் சோதிக்கிறது. அவங்க சொல்ற டீச்சிங்க்கும் பைபிளுக்கும் எந்த விதத்துல சம்பந்தம் இருக்கு? இதுல என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு பைபிள் தெரியலன்னா என்ன பண்றது, சோதிக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப ஏமாந்து போவோம். பைபிள் தெரியுது, ரொம்ப நம்ம ஊர்ல இருக்கிற ஏமாற்றாதான். ரொம்ப பைபிள் தெரியலன்னா கண்டவங்களெல்லாம் அப்போஸ்தலருங்க. பைபிள் தெரியலன்னா எப்படி சோதிக்க முடியும்? நம்மளும் ஏமாந்து போவோம், நம்ம ஜெனரேஷன் ஏமாந்து போவோம், நம்ம பிள்ளைங்க ஏமாந்து போவோம். அப்போஸ்தலர் அல்லாதவர்களை சோதித்து அறிந்தார்கள். அவங்க வாழ்க்கையை சோதிச்சு பார்க்கணும். ஏன்னா வேதத்துல போட்டிருக்காரு, 1 தீமோத்தேயு 3 போடல, என்ன போட்டிருக்காரு படிங்களா? 1 தீமோத்தேயு 3:1 போடுங்க, படிங்க. யாரு அப்போஸ்தலரா இருக்கணும், யார் போதகரா இருக்கணும்? கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும். சரி, ஒரு குணாதிசயங்களா சொல்லிட்டு வர்றா, நீங்க வீட்டுல போய் படிக்கலாம். 5வது வசனம் படிங்க.
ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? கடைசியில என்ன சொல்றாரு, ஒரு போதகருடைய வாழ்க்கை, அவங்க குடும்பம், அவங்க ஹிஸ்டரிய நம்ம பார்க்கணும். அந்த குடும்பம் அலங்கோலமா இருக்கு, குடும்பமே சரியில்லை. இதுல போட்டிருக்கு என்ன, தங்கள் குடும்பத்தையே சரியா விசாரிக்கிறவாத சபை போதகரா எப்படி இருக்க முடியும்? அவங்க அப்படியெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்திருக்கிறாங்க. பார்த்து அப்போஸ்தலர் அல்லாதவர்களை சோதித்து பார்த்திருக்கிறாங்க. அதுக்குதான் இங்கிலீஷ்ல ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட், ஆவிக்குரிய பகுத்தறிவு. நம்ம பகுத்தறிய தெரியணும், யாரு என்னன்றத பகுத்தறிய தெரியணும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதெல்லாம் சோதித்து அறிந்து அந்த மனுஷங்களை பார்த்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பொய்யர் என்று. இல்ல, பாவம் இயேசு பேர்ல தானே அவர் பண்றாரு, நம்ம ஊர்ல அதான் நடக்குது. இயேசு பேர்ல தானே பண்றாரு, பாவம் அவருக்கு தெரிஞ்சதை பண்றாரு, இயேசு பேர்ல தானே பண்றாரு, இயேசு பேர்ல எவ்வளவு நல்லா செஞ்சிட்டு இருக்காரு. இல்ல, அவங்க கண்ணை பார்த்து நீ ஒரு பொய்காரன், நீ ஒரு பொய்யர் என்று அறிந்தாங்க. அப்போஸ்தலர் இவங்க சாதாரணப்பட்ட போதகர்கள் இல்ல, ஏதோ தங்களுக்கு தெரியாம செஞ்சவங்க இல்ல, எனக்கு தெரியலங்க அவர் சின்ன போதகர்னு சொல்லிக்கிட்டவங்க இல்ல, ஹெவி டியூட்டி ஃபோக்ஸ்னுவாங்க. ஹெவி டியூட்டி என்னவா தங்களை சொல்லிக்கிறாங்களா, அப்போஸ்தலருங்க. அப்போஸ்தலர்னா என்ன தெரியுமா, கிறிஸ்தவத்திலேயே மிக உயர்ந்த பதவி. 12 பேருக்கு மாத்திரம் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ரெவலேஷன்ல பரலோகத்துல அவங்க பேரை எழுதி வைக்க போறாரு. இந்த 12 பேரு வேற யாருக்கும் அந்த பதவி இல்ல. ஆனா அவங்கள என்னவா கூப்பிட்டுக்கிறாங்க, அப்போஸ்தலர்னு கூப்பிட்டுக்கிறாங்க. என்ன ஒரு துன்மார்க்க ஆளுங்களா இருப்பாங்க, என்ன ஒரு அகங்காரம் அவங்களுக்கு இருக்கும், யோசிச்சு பாருங்களேன். அப்போஸ்தலர்னு தங்களை கூப்பிட்டுக்கிறாங்க. அதை எபேசு சபை சோதித்து அறிந்து அவங்க பொய்யர் என்று அறிந்திருக்கிறது. நம்ம ஊர்ல போஸ்டர்ஸ பாக்குறோம், அப்போஸ்தலர் வந்துட்டாரு, இந்த அப்போஸ்தலர் வந்துட்டாருன்னு. நம்ம சோதித்து பாக்கணுமா? அந்த பகுத்தறிவு காண்டி நமக்கு இல்லாம இந்த சபையை பார்த்து அதை மெச்சித்துக்கிறாரு ஏசு. நம்மளை பார்த்து மெச்சித்துக்குவாரா? இவங்களை கேளுங்க, நம்மளை பார்த்து நம்ம சோதித்து இருக்கிறோமா? வேதத்தை வச்சு சோதித்து இருக்கிறோமா? இயேசு அதை மெச்சித்துக்கிறார். ஏன்னா பயங்கரங்க, அது சாதாரணப்பட்டதே இல்லை. ஏன்னா பொய்யர் என்று அறிந்திருக்கிறார்கள். பொய்யர் ஆண்டவருடைய சபையில மெம்பர்ஸாவே இருக்க முடியாதுன்னு போட்டிருக்க ஒரு இடத்துல. இவங்க அப்போஸ்தலரா பொசிஷன் எடுக்க வந்திருக்கிறாங்க. நம்ம ஊர்ல அதுக்கு இடம் கொடுத்தவங்க வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரெவலேஷன் 18 எல்லாம் வரப்போது, அவங்களும் அவங்கள பின்பற்றுகிறவர்களுக்கு வரப்போற பயங்கரமான தண்டனை வரப்போகுது. ஆனா எபேசியர் சபை ஜாக்கிரதையா அதை அறிந்திருக்கிறாங்க. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், பைபிள்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவர் அடிக்கடி அடிச்சு சொல்றது என்ன தெரியுமா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருக்கு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா. இன்னைக்கு காலைல கூட படிச்சல, இயேசு முதல் செர்மன்ல அவர் எடுத்த முதல் செர்மன் மலை பிரசங்கம். அந்த மலை பிரசங்கத்துல அவர் கொடுத்த முதல் வார்னிங் என்ன தெரியுமா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருக்கு, அவங்களுக்கு கிரியைகள்னால அவங்கள நீங்க அறிவீங்க. இயேசு வார்ன் பண்ணாரு, பவுல் வார்ன் பண்ணாரு, பேதுரு வார்ன் பண்ணாரு. எல்லாம் நிருபங்க, எபிசல்ஸ், பைபிள்ல லெட்டர்ஸ் எல்லாம் எதுக்கு எழுதுனாங்க தெரியுங்களா? கள்ள போதகர்கள் அட்டாக் பண்றதுக்கு தான். அந்த சபை கள்ள போதகத்துல மாட்டின்னு அதை அட்டாக் பண்றதுக்கு தான். அதுல இருந்து தப்பணும், அது ரொம்ப பயங்கரம். அதுல தாண்டி மாட்டணும்னா பயங்கரம். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம ஒரு ஒன்னும் இல்ல, ஒரு கார் வாங்கியிருக்கிறோம்னா அந்த காரை ஒரு சர்வீஸ் சென்டர், புது கார் 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம். ஒரு சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போய் விடுறோம்னா இங்க இருக்கிற ஏதோ ஒரு பொட்டி கடைக்கு எடுத்துட்டு போய் விடுவோம். அது பார்ப்போம் இல்லையா, சோதித்து அந்த யார் மெக்கானிக் எல்லாம் பார்ப்போம் இல்லையா. இல்ல நமக்கு ஹார்ட் ஆபரேஷன், இங்க ஒரு பொட்டி கடை ஒரு கிளினிக் வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட போய் எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணுங்கன்னு ஓடுவோம். உலகத்துல எல்லாம் எவ்வளவு விசாரமா சோதித்தெல்லாம் அறியறன்னு, இந்த உலகத்திலேயே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா, நம்ம ஆத்மா. அந்த ஆத்மாவை எடுத்துட்டு போய் ஒரு போதகர் கீழே நான் வைக்கிறேன், அவர் தான் அதுக்கு பொறுப்பு. அவர் போதகத்தின்படி ஆத்மா பரலோகத்துக்கு போகுதுன்னா அந்த ஆத்மா மேல நம்ம எவ்வளவு அக்கறையா இருக்கிறோம். அந்த போதகரை சோதித்தறிவானா, நம்ம வேதத்தை பார்த்து நம்ம சோதித்தறிவானா நம்ம செய்யணுங்க. நம்ம ஊர்ல செய்யறதே ஆவிக்குரிய பகுத்தறிவு இந்த எபேசியர் பட்டணமா நம்ம ஊர்ல நம்ம பண்ணணும். அது ரொம்ப, அது செய்யாம போனோம்னா பெரிய இழப்பு, நம்மளுடைய பொறுப்பு. அப்படி செய்யாம போனோம்னா என்ன ஆகும் தெரியுங்களா? இவங்க சோதித்தறிந்தாங்க, அவங்களை மெச்சித்துக்கிறாரு. சோதித்தறியாம இருந்தா இயேசு என்ன பண்றாரு தெரியுங்களா? உங்களுக்கு இதுதான் வேணுமா போங்கன்னு விட்டுறாரு. உங்களுக்கு தெரியுமா?
போட்டிருக்கு பைபிள்ல, காட்டுறேன் பாருங்க. 2 தெசலோனிக்கர் 2:10. 1 தெசலோனிக்கர் நினைக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 2:10 படிங்க. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் உறுப்பின்மையுமாய் நடந்தோம் இல்ல, 2 தெசலோனிக்கர் 2:10. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அமைதியினால் உண்டாகும் அஞ்சகத்தோடு இருக்கும். ரட்சிக்கப்படாத தக்கதாய் சத்தியம் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இது என்ன போட்டிருக்கு தெரியுங்களா? எனக்கு சத்தியம் வேணாம், சத்தியத்தின் மேல எனக்கு அன்பு இல்லாதவர்கள், நம்ம ஊர்ல எல்லாருக்கும் தான் ஆண்டவர் செஞ்சு வச்சிருக்காரு. பொய்ய கேட்டா தான் அவன் நம்புவாங்க. சத்தியத்தின் மேல் அன்பு இல்லாதவர்களுக்கு, சத்தியத்தை விரும்பாதவர்களுக்கு அவங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? பொய்ய நம்பத்தக்க வஞ்சக உள்ள ஆவியை அவங்களுக்குள்ள அனுப்பிச்சிடுறாரு. அவங்க என்னத்தான் நம்புவாங்க? பொய் சொன்னாதான் அவங்க நம்புவாங்க, உண்மை சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. சத்தியத்தின் மேல அன்பு நமக்கு இல்லைன்னா நமக்கு இருக்கிற ஆவி பொய்ய நம்புற ஆவித்தான் நமக்கு இருக்கிறது. அப்படிதான் ஆண்டவர் விட்டுறார். பெரிய ஆபத்து. நம்மளுடைய பொறுப்பு அப்போஸ்தலர் இல்லாதவர்களை நம்ம சுவாதித்து அறியணுங்க. சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். 3வது வசனம். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் விலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஏன்னா ஒரு சபை பாருங்களேன், அவங்களுடைய சேவையில, அவங்களுடைய உபத்திரவத்துல, கஷ்டத்துல, கள்ள அப்போஸ்தலருடைய தாக்கத்துல எல்லாத்துலயும் அவங்க சகித்து கொண்டு விடாமுயற்சியா இருந்து இலைப்படையாமன்னா டயர்டாயிராம சோர்ந்து போகாம தொடர்ந்து அவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த இருந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? நல்ல நோக்கத்துக்காக செய்யறாங்க. ஏன் மகிமைக்காக இதெல்லாம் செய்யறீங்க? ஏன்னா ஒரு பல வருஷமா 40 வருஷம் ஆச்சு பவுல் சொல்லிட்டு போய் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அந்த 40 வருஷம் பிரயாசத்திலையும் கிரியையிலையும் பல அப்போஸ்தலர்களை சோதித்தறிந்து சத்தியத்தை பற்றி கொண்டு தாங்கி கொண்டு அவங்க 40 வருஷமா முயற்சி செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இலைப்படையாம சோர்ந்து போகாம. அதான் பெரிய விஷயம். எவ்வளவு உபத்திரம் அவங்களுக்கு. ரொம்ப ஈஸியா நம்ம சோர்ந்து போகலாம். ஜனங்க நம்மள சத்தியத்தை கேட்காதப்பு, ரெஸ்பான்ஸ் பண்ணாதப்பு நமக்கு ஈஸியா சோர்வு வந்துடலாம். ஆனா கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம, யூ டிட் நாட் பிகம் வியர், டயர்ட் ஆயிடல. நீங்க எல்லாம் நல்லது செய்யறதுல டயர்ட் ஆகாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருங்க. வேத வசனத்துக்கு உண்மை, கர்த்தருடைய ஊழியத்துல உண்மை, கள்ள அப்போஸ்தலரை அறிந்து பார்க்கறதுல உண்மை, இது எல்லாத்தையும் நல்ல நோக்கத்தோடு யாருக்காக செய்றீங்க? என் நாமத்தின் நிமித்தம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. ஒரு அற்புதமான சபைங்க இது, அதிசயமான ஒரு சபை. மார்வலஸ் சர்ச் பாருங்க என்ன நான் செஞ்சிருக்கிறாங்கன்னு. சரி, அடுத்தது 6வது வசனம் பார்த்தீங்களா? நான் வெறுக்கிற இன்னொரு பிரைஸ் அவங்களுக்கு புகழ்ச்சி சொல்ற. நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். அங்க ஒரு இன்னொரு போதகத்தையும் நீ வெறுக்கிறாய், அதையும் அப்ரிஷியேட் பண்ற. இன்னொரு போதகத்தையும் நீ வெறுக்கிறாய். சரி, ஒரு அற்புதமான சபை, அவங்க சத்தியத்துல உண்மையா இருந்து இந்த மாதிரி ஒரு புகழ்ச்சி இயேசு நம்மளை பார்த்து சொன்னார்னா, கிரேஸ் ரிஃபார்ம் சர்ச் சத்தியத்தை மதிக்காத ஒரு ஊர்ல, அந்த மந்திரம் தந்திரம்னு பார்த்து ஓடுற ஒரு ஊர்ல, என் சத்தியத்தை மாத்திரமே கேட்கணும், என் சத்தியத்தை மாத்திரமே கரெக்டா போதிக்கணும், அதை கேட்கறதுக்காகவே நான் வரேன், அதுல தான் என் ஆர்வம், அதுல தான் நான் பாடுவேன், அது பேசாதவங்களை நான் சகித்து கொள்ள மாட்டேன், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு நீ வரியே, நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவனோட பார்த்து சொன்னா என்ன நல்லா இருக்கும். அப்படித்தாங்க நான் இருக்கணும். சத்தியம் எத்தனை வருஷம் ஆனாலும் பிரயாசத்திலையும் முயற்சியிலையும் சோர்வுக்கு மத்தியில எதிர்ப்புக்கு மத்தியில சத்தியத்தை நான் பற்றி இருக்கிறேன். அதான் நமக்கு ஆண்டவர் சொல்ற புகழ்ச்சி. சரி, அடுத்தது பார்ப்போம். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அவங்கள புகழ்னார், ரொம்ப புகழ்னார், அதிகமான புகழ்ச்சி. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்கணும். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று என் பேரில் எனக்கு குறையுண்டு. நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று என் பேர், ஐ ஹேவ் திஸ் அகேன்ஸ்ட் யூ அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு விரோதம், உனக்கு விரோதமா இது நான் வச்சிருக்கிறேன்.
யாருன்னா சபைக்கு விரோதமா ஏதாவது வச்சுக்கலாம். ஆண்டவர் சபைக்கு விரோதமா ஒரு காரியம் வச்சிருக்கிறான்னா அதை நம்ம சீரியஸ், அது நடுங்க ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். இது உனக்கு விரோதம், ஐ ஹேவ் திஸ் அகேன்ஸ்ட் யூ அப்படின்றாரு. என்ன? ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய். ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டுட்ட. ஒருவேளை இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய இடி அடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நல்லா புகழ்ந்துகிட்டு வந்தாரு. அவங்க தங்களை நல்ல சபை நினைச்சிட்டு இருக்காங்க, நல்ல ஊழியம் செய்யறோம் நினைச்சிட்டு இருக்காங்க, வளர்ற சபை நினைச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு அவர் இது சொல்லும் போது அவங்களுக்குள்ள அவங்க யாருமே அதை உணர்ந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊடுருகிற அந்த அக்கினி ஜுவாலை உள்ள கண்களை அவர் பார்க்கும்போது தான் அவருக்கு தெரியுது. அவங்க நினைச்சிருப்பாங்க நாங்க நல்லாதான் இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்னும் குறை இல்லைன்னு. ஆனா அவர் பார்த்து சொல்றாரு, இது உன்னோட ப்ராப்ளம், இது ப்ராப்ளமா இருக்கிறது. நீ ஆதியில் கொண்ட அன்பை விட்டா. எப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? உன்னுடைய ஆராதனை, உன்னுடைய சேவை எல்லாம் ஒரு மிஷின் மாதிரி ஓடும். சண்டே நான் வந்துருவேன், வீட்டுக்கு போயிருவேன். ஒரு உணர்வும் இல்ல, ஒரு அன்பும் இல்ல, ஒரு எந்திரம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு அன்பே இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. ஆதியில் கொண்ட அன்பு, ஆதியில் கொண்ட அன்பு. எரேமியா 2:2 படிங்களா? 874 பேஜ் நம்பர். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமில பார்த்து நீ ஆரம்பத்துல எப்படி பக்தியா என்கிட்ட வந்த, நீ இளவயது வாழ்க்கைப்படும் போது எப்படி அன்பா என்கிட்ட ஓடி வந்த, அதை நான் நினைச்சு பாக்குறேன். 6வது வசனம் படிங்க. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணாய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். இப்ப என்ன பண்ற? நீ என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிற. நீ மாயையை பின்பற்றி என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்க. என்னல என்ன அநியாயத்தை நீ பார்த்த? உன் ஆரம்ப அன்பு, எவ்வளவு பக்தியா நீ ஆரம்பத்துல வந்த, அதை நான் நினைச்சு பாக்குறேன். அது இல்லையே இப்போ. அந்த மாதிரி என்ன நீ நேசிக்க மாட்டேன்றியே. இஸ்ரவேல் அழிந்து போச்சு. ஏன் தெரியுமா அழிஞ்சு போச்சு? அவங்களுக்கு அனிமூன் முடிஞ்சிருச்சு. எபேசியர் அழியறதுக்கு முன்னாடி எபேசியர் அனிமூனும் முடிஞ்சிருச்சு. அவங்க இப்ப செய்யறதெல்லாம் ஒரு எந்திரமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன நீ நேசிச்ச மாதிரி நீ என்ன நேசிச்சுக்கிட்டு இருந்த. நம்ம புருஷ மனைவிகள் இருக்கிறவங்க நமக்கு ஆரம்ப அன்புனா நமக்கு என்னன்னு தெரியும். கல்யாணம் ஆன புதுசுல இருக்கிற அன்பு இல்லைங்களா? ஆரம்ப அன்பு. ஆரம்ப அன்புல நம்ம எப்படி ஒரு இன்ஃபாச்சுவேஷனா, எப்படி ஒரு பயங்கர அன்பா நம்ம இருந்திருக்கிறோம். ஞாபகம் இருக்குங்களா அவங்களுக்கு? நம்மனால வாங்க முடியாத காரியத்தை எல்லாம், நம்ம விலை போன காரியத்தெல்லாம் வாங்கி நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? வாங்க, அது நம்மளால வாங்கவே முடியாது, ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த அன்பு நம்மளை தூண்டி என்ன பண்ணும்? வாங்க வைக்கும். நான் யாக்கோபை நினைச்சு பாக்குறேன். ரேச்சல் மேல அவருக்கு அன்பு இருந்து 7 வருஷம் வேலை செஞ்சா. ரேச்சலை கல்யாணம் பண்ணிக்கணும். எத்தனை வருஷம்? 7 வருஷம். பைபிள்ல எப்படி போட்டிருக்குன்னா, அந்த 7 வருஷம் அவருக்கு கொஞ்ச நாட்கள் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆரம்ப அன்பு, அந்த ஆரம்ப அன்பு கொஞ்ச நாட்கள். கஷ்டம், பிரச்சனை, நேரம்ன்றதே உணராத ஒரு அன்பு. அந்த பெத்தனியில இருக்கிற மரியா அந்த 1 வருஷம் சம்பாதிக்க வேண்டிய பரிமள தைலத்தை எடுத்துட்டு வந்து இயேசு மேல கொட்டி அன்பை காமிச்சிச்சு. அந்த விதவை தனக்கு உள்ளது உரியதெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த காணிக்கையில போடுற மாதிரி வந்துச்சு. ஆரம்ப அன்புன்றது நமக்கு தெரியுங்களா? அது நமக்கு இருந்துச்சு இயேசு மேல. அந்த அன்பை நீ விட்டாய். ஆரம்ப அன்புல எல்லாமே இயேசுக்காகத்தான், எல்லாமே இயேசுக்காகத்தான். என் உடல், பொருள், ஆவி, பணம் எல்லாம் கொடுத்துருவேன் இயேசுக்காக. ஆனா இப்ப 10% கொடுக்கணும்னா போராட்டம். அதான் ஆரம்ப அன்பை விட்டாய். எங்க உனக்கு இருந்த ஆரம்ப அன்பு? நீ ஆரம்ப அன்பை விட்டாய், போச்சு அந்த அன்பு. முதல் மாதிரி நீ நேசிக்க மாட்டேன். ஆரம்ப அன்பு இருக்கும்போது எவ்வளவு கிறிஸ்துவுக்கு சேவை செஞ்சாலும் பத்தாது, எத்தனை மீட்டிங் அட்டென்ட் பண்ணாலும் பத்தாது. இடம் திறந்துட்டா போதும், அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். ஐயோ இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சேன்னு வேதனையா இருக்கும்.
அது ஆரம்ப அன்பு செய்யற வேலை. எங்க அந்த அன்பு? நீ ஆரம்ப அன்பை விட்டாய், நீ ரொம்ப கோல்ட் ஆயிட்ட. அந்த ஆரம்ப அன்பு அந்த பக்தி எல்லையற்ற எனர்ஜி நமக்கு கொடுக்கும். அது எங்க போச்சு அன்பு? நீ விட்டாய். கல்யாணத்துல நம்ம நினைச்சு பார்க்கலாம். உதாரணத்துக்கு புருஷனா மனைவியா இருக்கிறவங்க இப்படி சொல்றோம்னு வச்சுக்கோங்க. புருஷன், இது பாருமா, இனிமே நான் உன்னை நேசிக்கிறது இல்லை, நான் லவ் பண்ண மாட்டேன், ஆனா எதுவுமே மாற போறது இல்லை. உனக்கு இன்னமும் நான் சம்பாதிக்க போறேன், இன்னுமே வீட்டை பார்த்துக்க போறேன், இன்னுமே உன் கூட கார்ல வர போறேன், இன்னுமா உனக்கு சாப்பாடு போட போறேன், உன் கூட படுத்துக்க போறேன், உன் பிள்ளைய பார்த்துக்க போறேன், எல்லாம் பண்ண போறேன், ஆனா உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்க புருஷன் சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்ல வைஃப் தான் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படி சொல்றது இல்ல, நம்ம அப்படித்தான் செய்யணும். ஆண்டவரே, உன் மேல அன்பு முதல்ல இருந்த மாதிரிலாம் இல்ல, நான் சபைக்கு வருவேன், மீட்டிங்ல சத்தியத்தெல்லாம் நம்புவேன், மீட்டிங் எல்லாம் வருவேன், என்னால முடிஞ்சதை நான் கொடுப்பேன், ஆனா முதல் மாதிரி நான் அவனை நேசிக்கணும். இப்படி செய்யறதில்ல, ஆனா அப்படித்தான், அப்படி சொல்றது இல்ல, ஆனா அப்படித்தான் செய்யறேன். அது பயங்கரமான ஒரு பாவம், பயங்கரமான ஒரு தப்பா அவர் பாக்குறாரு. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வீழ்ச்சி அதான். அதுல விழுந்தோம்னா, அது விழுந்த பிறகுதான் என்ன ஆகுதுன்னா, மத்ததெல்லாம் உலகத்துல போறது, சிற்றின்பத்துல ஆசை வர்றது, உலக காரியங்கள் மேல ஆசை வருது. ஏன்னா இந்த அன்பு போனவனா வேற எல்லாமே வந்துடும். ஆசை, அந்த ஆசை, இந்த ஆசை கடவுளுடைய சிற்றை ஜட்மெண்ட் அழிவுதான் வரப்போகுது. ஆரம்ப அன்பை விட்டாய், அது பெரிய பயங்கர இங்க நடந்திருக்கு பாருங்களேன். அந்த எபேசு சபைக்கு அது நடந்து போயிருச்சு. அதை குறித்து அக்கறை இல்லாம அவங்க ஆயிட்டாங்க. அந்த ஆரம்ப அன்பை விட்ட கிறிஸ்தவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? மத்தவங்கள ஆர்வமா இயேசுக்கு செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் ஆர்வமா இருக்கும்போது அவங்கள பார்த்து என்ன சொல்றது, அந்த ஆர்வ கோளாறு அவங்களுக்கு கொஞ்சம் ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும், அப்புறம் நார்மலா ஆயிடுவாங்க அப்படின்றது இல்லைங்களா? ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ நார்மல் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அப்நார்மல். ஆரம்ப அன்பு எங்க? இவ்வளவு உனக்காக செஞ்ச இயேசுக்கு நீ ஆரம்பத்துல காட்டுற அன்பே ரொம்ப கொஞ்சம். அதையே விட்டுட்டு நீ ஜென்மமா வாழ்றன்னா என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை அது? எங்க உன் ஆரம்ப அன்பு? அதான் கேக்குற, ஆரம்ப அன்பை நீ விட்டாய். அதுக்கு மருந்து அவர் சொல்றாரு. ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அவர் தான் இவாலுவேட் பண்ணிருக்கிறார். அவர் எம்ஆர்எஸ் வேற யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்படி தெரிஞ்சுக்காங்க, நம்ம ஆரம்ப அன்பு போனது வேற யாருக்கும் தெரியாது, நமக்கு கொண்டிதான் தெரியும், ஆண்டவர் கொண்டிதான் தெரியும். ஏன்னா முதல்ல செஞ்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஆனா மனசுல தான் தெரியும் அந்த அன்பு இல்ல. சரி, அதுக்கு மருந்து ஆண்டவர் சொல்றாரு, பார்ப்போம். நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தென்று நீக்கி விடுவேன். சரி, ஆரம்ப அன்பை அதுக்கு 3 விடையை கொடுக்கிறார். சொல்யூஷனை பார்ப்போம். ப்ராப்ளம் பார்த்துட்டோம். சக சத்தியம்லாம் நல்லாதான் இருக்குது, நல்லா வேதத்தை படிக்கிறாங்க, நல்லா. என்ன ப்ராப்ளம்? ஆரம்ப அன்பை விட்டுட்டாங்க. அதுக்கு மருந்து என்ன சொல்றாருன்னா 3 மருந்தை சொல்றாரு. இங்கிலீஷ்ல சொல்ல போனா ரிமெம்பர், ரிபென்ட் அண்ட் ரிப்பீட். அந்த தலைப்புல பார்ப்போம். நீ விட்டாய் இல்ல, அதை நீ திருந்தணும். நீ திருந்தணும். என்ன பண்ணும்? நீ நினைத்து பார் அப்படின்றாரு. இல்லன்னா என்ன நடக்கும்? இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். மாடா எப்படி போட்டிருக்கு பாருங்களேன், பயமா இருக்கு அதை பார்த்தா. எவ்வளவு சீரியஸா பாக்குறாரு. அது ஆரம்பம் அப்படித்தானே நடக்கும், அது நார்மல் தான் அப்படின்றத ஆண்டவர் பாக்குறாரா? ஆண்டவர் அதை பத்தி எப்படி ஃபீல் பண்றாருன்னு பாருங்களேன். அது நார்மல் தான் நடக்குது, அது கரெக்ட் பண்ணிக்கலாம்னு இல்ல. ஆரம்ப அன்பை நீ சரி பண்ணிக்காகிட்டா நான் வரப்போறேன், நீ இடம் இல்லாத மாதிரி, உனக்கு ஒரு நல்ல சபை இருக்குது, நல்ல ஊழியம் செஞ்சிட்டு இருக்கீங்க, நல்ல சத்தியத்தை படிச்சுட்டு இருக்கீங்க, உனக்கு இல்லாத அந்த அன்பை நீ சரி பண்ணிக்கலன்னா அந்த சபை இல்லாத இடமா நான் மாத்த போறேன். அது அட்ரஸ் தெரியாத மாதிரி அந்த சபையை, அந்த விளக்கு தண்டை நான் எடுத்து போட போறேன் அப்படின்னு வார்னிங் கொடுக்குற. அவ்வளவு சீரியஸான விஷயம் அது. ஆரம்ப அன்பு இல்லாதது, இடம் இல்லாம அந்த விளக்கு தண்டை நான் எடுத்து போட போறேன். ஏன்னா அந்த சபையின் கர்த்தர் நானு, அந்த சபையின் விளக்கு தண்டனுக்கு மத்தியில் நான் நடந்துகிட்டு இருக்கேன், நான் பாக்குறேன் ப்ராப்ளம். அந்த அன்பை நீ சரி பண்ணாவிட்டா அந்த விளக்க நான் எடுத்துட போறேன். அவர் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே காரியம், உஃப்னு ஊதினாருன்னா முடிஞ்சு. அந்த சபை பில்டிங் வந்தா இருக்கு, ஜனங்க வந்தா கூடி வரலாம்,
வெறும் இருள் தான் அங்க இருக்கும். ஆண்டவர் பேசவே மாட்டார் அந்த இடத்துல. அந்த சபை வந்து ஒளி, மத்தவங்களுக்கு ஒளி பிரகாசித்து சத்தியத்துல கொண்டு வர்றதுக்கு எந்த விதமான இன்ஃபுளுன்ஸோ ஒளியோ அந்த சபையில இருந்து இருக்கவே முடியாது. ஒரு சொல்ல போனா பாரம்பரிய சபையா அது மாறி, அப்படித்தான் நிறைய சபைகள் மாறிடுச்சு. பாரம்பரிய சபையா, உலகத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எந்த விதமான ஒளியோ அந்த சபையில இருந்து வராது. அப்படி நான் உன்னை பண்ணிருவேன், விளக்கு தண்டை தூக்கி போட்டுருவேன், நீ ஒளி கொடுக்குற அந்த ஸ்லாக்கியத்தை உங்ககிட்ட இந்த எடுத்துருவேன். என்ன பயங்கரம் பாருங்களேன், விளக்கு தண்டை நான் எடுத்து போட்டுருவேன். 2 சபைகளுக்கு இதை மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறாரு. இதே ப்ராப்ளம் தான், அட்ரஸ் இல்லாம உங்களை பண்ணிருவேன், ஆரம்ப அன்பு உங்களுக்கு இல்லை. அதனால தான் அவங்களுக்கு நடந்துச்சானா எபேசு சபைக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, என்ன நினைச்சு தெரியுங்களா? நிச்சயமா நடந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு எபேசு சர்ச்சும் இல்ல, அந்த எபேசு ஊரே இல்லை, வெறும் மண்ணு, இட்ஸ் இன் ரூயின்ஸ், எல்லாம் சீரழிந்து மண்ணு ஊர்ல சீரழிஞ்ச ஊரா இன்னைக்கு நிக்குது. அது ஒரு பெரிய அடையாளம். ஆண்டவர் அழிச்சு போட்டுருக்கு. நமக்கு அது நடக்கக்கூடாதுன்னா அவர் சொல்றாரு, இது சீரியஸ், ரொம்ப ஆரம்ப அன்பு இல்ல, சீரியஸ். நீ என்ன பண்ணணும், 3 கட்டளை, RRR. முதல்ல ரிமெம்பர் படிங்க, அது 3வது. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. அது ஒரு ஐடியா என்னன்னா, நீ மேல இருந்த, நீ எவ்வளவு மேல உன்னை வச்சிருந்த நான் ஆரம்ப அன்புல, நீ அங்க இருந்து கீழே விழுந்துட்ட. நீ எங்க இருந்து விழுந்தன்னு எட்டிப்பாரு. என்ன மாதிரி நீ இருந்த ஆரம்ப அன்புல, இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான மனிதனா நீ இருந்த. என்ன உனக்கு ஆர்வம் இருந்துச்சு என் மேல, என்ன ஒரு சந்தோஷம், என்ன உன்னை சுத்தி ஒரு பவர் இருக்கிற மாதிரி அந்த பக்தியில, அந்த பக்தி, அந்த ஆரம்ப அன்பு வந்து எல்லா விதமான பாவத்தை மேற்கொள்றதுக்கு பலம் கொடுத்துச்சு. எவ்வளவு நேரம் இயேசுவை பத்தி கேட்டாலும் டயர்ட் ஆக மாட்டேன். எல்லாம் இயேசுக்காக என்ன சேவை செஞ்சாலும் பத்தாது, இன்னும் என்ன செய்யணும், இன்னும் என்ன செய்யணும், நீ ஆர்வமா இருந்த அந்த அன்பு எங்க இருந்து இப்ப விழுந்துட்ட பாரு, எங்க இருக்கிற பாரு. கொஞ்ச நேரமே உனக்கு டயர்ட் ஆயிடுது, கொஞ்ச நேரமே உனக்கு இதுவே பெருசுன்னு உனக்கு தோணுது. எங்க இருந்து நீ விழுந்துட்ட பாரு. என்ன மாதிரி நீ இருந்த, தேவதூதன் மாதிரி ஊழியர் செய்யற நிலைமைக்கு நீ இருந்த. இப்ப பாரு என்ன மாதிரி ஆயிட்ட, என்ன அசிங்கமா நீ இருக்கிற பாருன்ற. நீ நினைத்து பார். முதல்ல ஒரு எழுப்புதல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில எங்க தெரியுமா ஆரம்பிக்கிறது? ரிமெம்பர். நீ நினைச்சுப்பார், நீ இருந்த நிலைமை நினைச்சுப்பார். ரிமெம்பர், நினைத்துப்பார், நீ முதல்ல இருந்த நிலைமை, அதை நினைக்க, அதான் அப்படித்தான் ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ரிவைவல் நினைக்கிறதுல, ரிமெம்பர்ல தான் ஆரம்பிக்கிறது. அப்புறம் மனம் திரும்பு. ஏன் மனம் திரும்பணும்? ஆரம்ப அன்பை விடுறது பாவம், அதனாலதான் மனம் திரும்பணும். நீ மகா பெரிய பாவம், நீ இல்லாத இடமே பண்ணிடுற அளவுக்கு பெரிய பாவம் ஆரம்ப அன்பை விடுறது. நீ மனம் திரும்பு. மனம் திரும்புனா அதை நினைச்சு 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 நீ இப்ப அசிங்கமா வாழ்றியே, அந்த வழக்கைய உடைச்சு 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 பின்னாடி ஆரம்ப அன்புக்கு போ. அது இம்மீடியட் ஆக்ஷன் வேணும், இல்லைன்னா நீ இன்னும் கீழே கீழே தான் விழுந்துகிட்டு இருக்க. ஆரம்ப அன்பை விட்டுட்டு விழுந்துகிட்டு இருக்க. நான் நல்லா சத்தியத்தை கேட்கிறேன், நல்லா வசனத்தை படிக்கிறேன், நிறைய படிச்சுக்கிறேன், நிறைய பைபிள்ல படிச்சுக்கிறேன். இயேசுக்கு இருக்க வேண்டிய அன்பு எங்க? ஆரம்ப அன்பு எங்க? இதெல்லாம் ஆரம்ப அன்பை தூண்டுதா? சரி, நினைத்து பாரு. ரிமெம்பர், ரிப்பெண்ட். 3வது ஆதியிலே செய்த கிரியைகளை செய். அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் என்னென்ன செஞ்ச நீ நினைச்சு பாக்குங்க. நான் எப்படி ஒரு கல்யாண புதுசுல செய்யற மாதிரி என்ன மாதிரி என்கிட்ட இருந்த நான் நினைச்சு பாக்குறேன். ஆரம்பத்துல வந்து ஒரு பைபிள் புக்கே படிச்சு முடிச்சிருவோம், உட்காந்தேன்னா பைபிள் புக்கே படிச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு ஆரம்ப அன்பு இருக்கிற கிறிஸ்தவங்களை நீங்க பாத்தீங்கன்னா, எப்ப பாரு இயேசுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற ஆர்வம் அவங்க பிச்சுக்கிட்டே இருக்கவங்க பாத்திருக்கீங்களா? நமக்கும் அப்படித்தான் இருக்கு. எப்ப பாரு இயேசுக்கு என்ன செய்யட்டும், ஏதாவது ஒரு சின்ன காரியங்க அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா, சின்னதா ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டாங்கன்னா, எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமோ சொல்லணும்னு பாப்பாங்க. அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் தூக்கம்லாம் வராம நைட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அந்த ஆரம்ப அன்பு, அந்த கிரியைகளை நீ செய். எங்க விழுந்திருக்கிற, எங்க போச்சு அந்த அன்பெல்லாம், அதை நீ திருப்பி செய். முன்ன செஞ்ச கிரியைகளை நீ திருப்பி செய். அப்புறம் சரி, 3 சொல்யூஷனை பாக்குறோம். என்ன சொல்யூஷன்? ஒண்ணு, நீ
Hallelujah. சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. சரி, ஒரு ஒரு லெட்டரும் இப்படித்தான் முடியுது. காதுள்ளவன் கேட்க கடவன். நான் ஜோக் பண்ணிட்டு இல்லன்றார், நான் அனாவசியமா உன்னை மிரட்டிக்கிட்டு இல்ல அப்படின்றார். கேளு, உன் சபையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன் இருதயத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ வந்துகிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். முதல் அன்பு உனக்கு இல்ல, தயவு செய்து கேளு, கேட்டு மாறு, இல்ல வருவேன். இல்ல அதான் சொல்றாரு, இதுக்கு நான் பார்த்திருக்கேன், பிரச்சனை என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், அதுக்கு விளைவு என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், இதை மாத்திக்கணும். நீ இல்லன்னா இப்படித்தான் நடக்கும். காதுள்ளவன் கேட்க கடவான். அப்புறம் கடைசியில ஒரு ப்ராமிஸோடு முடிக்கிறார். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு உண்மையான விசுவாசிங்க. உண்மையான விசுவாசிங்களா இருக்கும்போது அவங்களுடைய வியாதிய சொல்லிட்டாரு, அதுக்கு ஒரு மருந்தையும் சொல்லிட்டாரு, அவங்க மாறுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு ஆல் தி பெஸ்ட் அனுப்புறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆல் தி பெஸ்ட் அனுப்புற மாதிரி அவர் என்ன போட்டிருக்காரு பாருங்களேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அது எப்படின்னா, சிம்பிளா சொல்ல போனா அவன் பரலோகத்துல அவனை கொண்டு போவான், பரலோகத்தையே அவனுக்கு கொடுப்பான். யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு பரலோகத்தையே கொடுப்பான். நீங்கெல்லாம் எபேசியர் பட்டணத்தாரே, நீங்கெல்லாம் உண்மையான விசுவாசிங்க, நீங்கெல்லாம் எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க, நீங்க இதுல ஜெயம் கொள்ளணும். அதைத்தான் நம்ம படிச்சுக்கிறோம். இந்த பாடத்துல நம்ம என்ன படிச்சுக்கணும், ஆண்டவர்கிட்ட தாங்க நம்ம கேட்கணும். சோம்பேறித்தனத்தை ஆண்டவருக்கு ஒரு லெகுவாக லக்ஸரியா இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு ஆண்டவருக்காக கிரியையும் பிரயாசத்தையும் செய்கிற அந்த சோம்பேறித்தனத்தை ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொண்டு ஆண்டவருக்கு பிரயாசம் செய்கிற கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கணும். பகுத்தறிவுற உள்ள அறிவை வைத்துக்கிட்டு கள்ள போதகர்களை நம்ம ஜெயம் கொள்ளணும். கடைசியில நம்ம அன்பில்லாத இருதயத்தை நம்ம மேற்கொண்டு அன்போடு ஆண்டவரை சேவிக்க ஜெயம் கொள்ளணும். அப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருந்தோம்னா ஆண்டவர் பரலோகத்தை நம்ம கொடுக்கிறான்னு இருக்கிறார். ஏன்னா ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் பரலோகம். சரி, ஜெபம் செய்யும்.